ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோதினியிடம் கேட்போம். வினோதினி, தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்று எதற்காக கூடியது? இதில் எது குறித்து விவாதிக்கப்பட்டது? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா பானு, இப்ப வந்துட்டு இங்க நடிகர் சங்கம் மட்டும் இல்லாம இயக்குநர்கள் சங்கம், பெப்சி எல்லாருமே கூடியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு பேரணி நடத்தி இவங்க எல்லாருமே ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட 7 பேரையும் வந்துட்டு விடுதலை செய்யறதுக்கு கோரிக்கை மனுவை முன்வைக்க போறாங்க முதலமைச்சர் கிட்ட. அது மட்டும் இல்லாம இந்த பேரணியில வந்துட்டு கலந்துக்கிட்டு எல்லாருமே மக்கள் கிட்டையும் இந்த கருத்து வந்து சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து இவங்க செயல்படுறாங்க. அதுக்கான பேரணி கூட்டம் தான், அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. வினோதினி, இப்ப இவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஜெயலலிதாவை எப்பொழுது சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளனர்? அது குறித்த ஆலோசனை கூட்டம் வந்துட்டு இன்னும் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னைக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேரணி வந்துட்டு என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற தேதி கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் நாசர் அவர்கள் வந்துட்டு இதுல வந்து முன்னாடி பொறுப்பேற்று இதை பத்தி பேசியிருக்காரு. கண்டிப்பா தேதியை வந்துட்டு அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த பேரணி நடத்தி அன்னைக்கே வந்துட்டு கோரிக்கை மனுவை முன்வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.